சார் இந்த டிப்ளமா அக்ரியோட எலிஜிபிலிட்டி என்ன, அதை பற்றியே கொஞ்சம் சொல்கிறீங்களா? சார் மார்னிங் சேரன் பாலிடெக்னிக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, இப்போ அக்ரிகல்ச்சர் 2 இருக்குது. நார்மலாக அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இல்லை, டோட் டைரக்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் வர அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி. இப்போ இன்னொரு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பு வருது. அது வந்து பிஎஸ்சி அக்ரி, டிப்ளமோ அக்ரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லை. டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி நம்ம படிக்கிற காலேஜில் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிக்கு ஏஜ் லிமிட் இல்லை. அது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னாவே நம்ம விலையை விசாரிச்ச அப்படின்னா லேக்ஸ் அதிகமாக செலவு பண்ணணும். நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் படிக்காம இருக்காங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜில எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு டோட்டலா ஃப்ரீ, எந்த பணம் கட்ட தேவையில்லை. ஒரு மெஸ்பில் மட்டும் கட்டினா போதும். பிசி கம்யூனிட்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு நார்மல் ஃபீஸ், கவர்மெண்ட் ஃபீஸ் அது மட்டும் தான் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. இப்போ ஃபியூச்சர்ல மேபி வரலாம். இப்போ வந்து கவர்மெண்ட்ல இவங்களுக்கு படிக்கிற அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் பணம் தராங்க. பொண்ணுகளுக்கு ஆல்ரெடி தந்துட்டு இருக்காங்க. இப்போ பையனுக்கு தரனால அந்த 1000 ரூபாய் வாங்கினா கூட நான் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், ஃபீஸை படிச்சுக்கலாம், அதை வச்சு படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.